ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எல்லோருடைய கனவும் ஆசையும் என்னவாக இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே கேட்டால் எல்லோருடைய பதிலும் ஒன்றாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே கஷ்டங்கள் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வாழ்க்கையை தேடித்தான் ஒவ்வொரு மனிதரும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அப்படி ஒரு நிம்மதியான கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆன்மீகத்திலும் நம்ம சில விஷயங்களை செய்யும்போது நல்ல பலனை நாம் பெறலாம். அப்படியான ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது மஞ்சள் ரொம்பவே மங்களகரமானது. எந்த ஒரு சுப நிகழ்ச்சியிலும் எந்த ஒரு ஆன்மீக விஷயங்களிலும் மஞ்சள் முதலிடம் பெறுவது. அந்த மஞ்சள் அடுத்தபடியாக மகாலட்சுமியை வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படக்கூடிய கல்லுப்பு. இந்த இரண்டு பொருட்களை நம் வீட்டின் எந்த இடத்தில் வைத்து எந்த மாதிரி பூஜை செய்தால் நம் கஷ்டங்கள் நீங்கி நிறைவான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் முழுமையான பலனை பெற முடியும். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற ஆன்மீக பதிவுகளோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம். மங்களங்களை அள்ளித்தரும் மஞ்சள். அனைத்து சுப காரியங்களிலும் மஞ்சள் முக்கிய இடத்தை பெறுவது ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. அதோடு இல்லாமல் மஞ்சள் இல்லாமல் சுப காரியங்கள் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இதோடு இல்லாமல் மஞ்சள் ஒரு கிருமி நாசினியாக பயன்படுவதோடு இல்லாமல் இந்த வாஸ்து சாஸ்திரத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை இந்த மஞ்சள் பிடித்துள்ளது. அத்தகைய மஞ்சள் அடுத்தபடியாக கல்லுப்பு. இந்த கல்லுப்பையும் வைத்து நம்ம நம்பிக்கையோட பரிகாரங்களை செய்யும் போது நல்ல பலன் நமக்கு ஆன்மீகத்தில் கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம எப்படி செய்யலான்றதை பதிவில் பார்த்துடலாம். நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் கூட இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வரலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். நம்ம ஆன்மீகத்தில் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரம் தோற்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் உப்பு மகாலட்சுமியின் அம்சமாகவே பார்க்கப்படுகின்றது. அப்படி நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம், பண சுமை, இல்லை சுபகாரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது நல்ல பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். உப்பு இந்த மஞ்சளும் வச்சு நீங்கள் செய்யக்கூடிய பூஜை நம்ம கஷ்டத்தை போக்குவதற்கான ஒரு தீர்வு கிடைத்துவிடும் அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீக ரீதியில் ஜோதிடர்கள் மற்றும் கோவில் குருக்கள் எல்லாம் இதை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த பூஜை வழிபாடை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். நீங்கள் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம். வெள்ளிக்கிழமையில் நீங்கள் காலையில் பூஜை செய்யும் போதும் செய்யலாம், இல்லை மாலையில் நீங்கள் பூஜை செய்யும் போதும் செய்யலாம். உங்கள் வீட்டோட நிலைவாசலில் தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். அகல் தீபம் எடுத்துக்கோங்க, அதை நல்லா சுத்தப்படுத்திடுங்க. அதில் ஃபுல்லாக மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுக்கோங்க. இந்த அகல் தீபத்தில் நீங்கள் மகாலட்சுமியை வாசம் செய்யக்கூடிய அந்த கல்லுப்பை சேர்த்துக்கோங்க. அந்த அகல் தீபம் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இதோட மஞ்சளையும் சேர்த்துக்கோங்க. இந்த கல்லுப்பு மஞ்சள் ரெண்டுத்தையும் நீங்கள் அந்த அகல் விளக்கில் சேர்த்துட்டு வீட்டோட நிலைவாசலோட ரெண்டு பக்கமும் வைக்கணும். ரெண்டு அகல் தீபம் எடுத்து ரெண்டு பக்கமும் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் எப்பவும் போல் பூஜை வழிபாடெல்லாம் செஞ்சு நல்லா வேண்டிக்கோங்க, கஷ்டங்களெல்லாம் நீங்கணும்னுட்டு. அடுத்த வாரம் நீங்கள் வியாழக்கிழமையில் நீங்கள் இந்த அகல் தீபத்தில் சேர்த்து வச்ச கல்லுப்பையும் மஞ்சளையும் எடுத்து கால்படாத இடங்கள் இல்லை செடிகளில் சேர்த்துருங்க. இதே மாதிரி நீங்கள் வாரம் நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 வாரம் செய்யும் போதே நல்ல பலன் உங்களுக்கு கிடைச்சிரும். தொடர்ந்து நீங்கள் ஒரு 9 வாரங்கள். அதனால் நீங்களும் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்து பலனடைங்க. கண்டிப்பாக நல்ல பலனை பெற்றுக்கொள்ளலாம். 3 வாரம் செய்யும் போதே உங்களுக்கு நல்ல பலன் கிடைத்துவிடும். தொடர்ந்து நீங்கள் 9 வாரங்கள் செய்யலாம், இல்லை வெள்ளிக்கிழமை தோறும் செய்யலாம். செய்து நல்ல பலனை பெறுங்க. இந்த பூஜை வழிபாடை செஞ்சுட்டு உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது அப்படின்றது நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.